தண்ணீர் மிகச் சிறப்பான தண்ணியாக இருக்கிறது. அப்படி ஒரு ஏரியாக இருக்கிற 17 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரி மிச்சம் மீதம் போக தற்போது 7.30 ஏக்கர் பரப்பளவிலே அந்த ஏரியிலே நீர் தேங்கி இருக்கிறது. அதை மண்மூடி அழிக்கின்ற ஈனச் செயலை செய்கின்றீர்களே மாவட்ட நிர்வாகம், ஆட்சி தலைவர், வருவாய்த்துறை என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இன்னைக்கு உயர் நீதிமன்றங்கள், உச்ச நீதிமன்றங்கள் 100 வருஷம் 200 வருஷம் இருந்தாலும் கூட நீர்நிலைகள் இருந்தால் வீட்டை இடிக்கிறான், வணிக நிறுவனத்தை இடிக்கிறான், அரசு கட்டடங்களை இடிக்க சொல்லி உத்தரவு போடுகிறான். நீர்நிலைகளின் நீர்பிடிப்பு பகுதியா மாறாதுன்னு தெரிந்தாலும் கூட ஆவணத்தின் அடிப்படையில் காவல்துறை மிடுக்கோடு லட்டியோடு துப்பாக்கியோடு வந்து பாதுகாப்பு அளித்து இது உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு, உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு என்று நீங்கள் இடித்து தரமட்டம் ஆக்குகிற போது எங்க கண்ணு முன்னால நாங்க எங்க குடம் வச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்களே என் தாய்மார்கள் அள்ளி குடித்து குளித்து கொண்டாடிய தூய தண்ணி 100% மட்டுமே டிடிஎஸ் அளவு கொண்ட மிக 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 சுத்தமான அந்த நீர் நிறைந்த அந்த ஏரி தற்போது பயன்பாட்டில் இருந்து கூட 7.30 ஏக்கர் என்று சொல்கிறார்கள். இங்கே நம்முடைய விவசாய சங்கத்துடைய பிரதிகள் 17 ஏக்கர் என்று சொன்னார்கள். ஆக 17 ஏக்கர் ஏரிய நீங்க அங்க இருக்கிற மேக்னசைட் வெட்டி எடுக்கப்பட்ட மீதம் இருக்கிற அந்த துகள்களையும் மண்ணையும் கொண்டு அதை நிரப்புகிறீர்களே இயந்திர லாரிகளை வைத்து. இதை மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட வருவாய் அலுவலகம், கோட்ட ஆட்சியர்களும் சம்பந்தப்பட்ட கனிம வளத்துறை அதிகாரிகளும் மாசு கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகளும் நீங்கள் கண்ணிருந்தும் குருடர்களாக காதிருந்தும் செவிடர்களாக இந்த மண்ணின் மக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் பெற்றுக்கொண்டு வாழ்கின்றீர்களே, உங்களுக்கு அசிங்கமா இல்ல? அசிங்கமா இல்ல?